என்னத்தை கூப்பிட்டியடா? புது மருமகள என்ன பொறுத்தளவுல என்ன வேலை செஞ்சாலும் எல்லாத்துலயும் சுத்தபத்தமா இருக்கணும் என்ன? சரிங்க தே. புதானி அப்படி சுத்தபத்தமா இருந்தாதான் எங்க அம்மைக்கு பிடிக்கும் பாத்துருங்க. மாத்தி எடுத்து புரிஞ்சு நடந்துடுங்க. சரி நாத்து. போமர்மல போய் அண்டா குண்டா கரிச்சட்டி எல்லாத்தையும் கழுவி கமத்து, அதுக்கப்புறம் இந்த துணிமணி எல்லாம் கிடக்கு எல்லாத்தையும் துவைச்சு எடுத்து சுத்தபத்தமா வை பாப்போம். சரிங்க தே. நமக்கே தடிமராம சிக்கி இருக்கு. 2 மணி நேரத்துக்கு போறது. புது மருமகள என்னத்தே? என்ன நீ எங்க அம்மைகளை சேலைய துவைச்சிருக்க லட்சணம் இதானா? அங்கங்க கருப்பு கருப்பு திட்டாடி என்ன அழுக்கா இருக்கு? நாத்து நல்ல சேலையை அடிச்சு துவைச்சி கும்மி குத்தி புளிஞ்சிருக்கேன். நீ என்ன இப்படி சொல்லுத? அந்த கருப்பு கலர் அந்த சேலையில இருக்க டிசைன் ஆகும், அழுக்கு இல்ல. பாத்திரத்தை தேய்ச்சிருக்க லட்சணமா இது? கறிக்கட்ட மாதிரி இருக்கு. நான்லாம் அந்த பாத்திரத்தை தேய்ச்சோம்னா அப்படியே முகம் பார்க்கலாம், அப்படி பளபளபளன்னு கண்டாடி மாதிரி மின்னும். இது சாதாரண கரிச்சட்டி கிடையாது, இது கருமண்ட காக்கா மாதிரி இருந்து கையெல்லாம் வாய தேய்ச்சி இந்த அளவு கொண்டு வந்திருக்கே. இதுக்கும் மேல என்னால சுத்தபத்தமா தேய்க்க முடியாது தே. பாரு, உன்னால சுத்தபத்தமா ஒரு வேலையும் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிடு. நானே எல்லா வேலையும் செய்து கொண்டாடிட்டு போறேன். சொல்லதுக்குள்ள ஒரே பொசக பொசகன்னு அழுதாவா? மறுநாள் காலை 9 மணி. மக்கா என்னடி இதெல்லாம்? அவ்வளவு அழுக்கு துணி, ஒரு துணி கூட உன் மரமா துவைக்கல இன்னைக்கு. அங்க பாத்திரம் அம்பரமா குமிச்சு கிடக்கு, ஒரு வேலை சொல்லி செய்யல, வீடே குப்பை மேட கிடக்கு. ஏ பாவி மக்கா, எப்போது மரமோல என்ன இதெல்லாம்? என்னதே நீ அதுன்னு சொன்னியா? உன்னால செய்ய முடிஞ்சா செய்ய மருமோல, இல்லன்னா எல்லாத்தையும் நானே செஞ்சு கொண்டாடிக்கிடுவேன் அப்படின்னு சொன்னீங்களா தே? அதான் நீ காலைல இருந்து சும்மையே உட்காந்துட்டு இருக்கேன். நீங்களே எல்லா வேலையும் செஞ்சு கொண்டாடிக்கிடுங்க தே.